உத்தமபாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? நாங்க உத்தமபாளையம். இதா என்னங்க ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிட தூரம் போனா ஊர் வருங்க. அது என்னங்க அது கூப்பிட தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாதவனா இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூளைக்கவனுக்கு எப்படி நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. மொகரைய பாரு. புறா 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 அவனை. வணக்கம் வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதும் சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாடா அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதரா இருக்கானா அங்க? அவன் பார்த்தா தெரியும். அம்மா அந்த ஆள் எப்படி நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? அவன் நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது எங்க போனாலும் ஆளுக்கு ஆளு எந்த ஊரு எந்த ஊரு கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது எங்கே நிக்கிறானே. நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுனே புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் மட்ராஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்ல சொல்ல. ஏதோ கேட்ட நேரம் பரவாயில்ல விடுங்க. நம்ம போய் தான் நீங்க நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். 1 வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டுக் கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால் வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்ப போக மாட்டேங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற. ஏப்பா உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரணம் காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறேன். பாப்போம் வா, வீட்டுக்கு போலாம். வா தம்பி. செருப்ப இங்க விடு. பரவாயில்ல இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்ட வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழகிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ. ஒண்ணு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ இந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. வாயா. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் இடம். கொஞ்சம் நஞ்சு பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. போங்கறல சுத்தம் பண்ணி தரையா? நீ வா. வசதியான இடம் இல்ல? ஆயோ ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது வெறும் ஈயா இருக்கு? ஐயா அது இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணி கரைச்சோம்னா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது?
அதாங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு 4 பேர் உட்காந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாதாடா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம், சுதந்திரம் தான். என்ன 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 கோழி கோழி மத்ததுக்கெல்லாம் ரூம்ல சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாவது இந்த காலே கடவுன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ அதா, பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும், சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ காத்தாட ஃப்ரீயா செருப்பால அடிச்சுக்கணும். கோபி கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா எல்லாம் வசதியா இருக்கு, அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது? ஓ அதா, அதொன்னு இல்லையா? அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா. எங்க போயிட்டா? ஓ ஆடி மாசம் விதை விதைப்போம், தை மாசம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு, பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடையா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடடே, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உட்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடாதீங்க. என்னப்பா நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரி குளிச்சிட்டேங்க. தெரியுமா என்னங்க இது? களி, கேப்ப களி. ஓ இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்புமா ஒண்ணும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது, போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? வழகாவா? சாப்பிடு. என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? அப்படிதான் அப்படிதான். வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறா. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கியே. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுதும் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா. தண்ணில இருந்தா வேஸ்ட் நெஞ்சு போகுமா? மடிச்சு விட்டுட்டு வாயா. ஓ அப்படியா, சரி சீக்கிரம். டேய் புறா புறா. இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு, மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். சரி. மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்பு கிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வர இரு. அப்போ இந்த ஆளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. அப்படி அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தட்டி இல்ல, ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு பிடிச்சுக்குவேன். கட்டிக்கார வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன்? ஐயோ. தெரியல. அடேங்கப்பா, இன்னும் எப்படி கடுமையா எப்படி உழைக்கிறீங்க? இடுப்புல உடைஞ்சு போச்சுப்பா. என்னையா இது? நான் செஞ்ச வேலையில பாதி வேலை கூட நீ செய்யல, அதுக்குள்ளே எப்படி சலிச்சுக்கிறியே? எப்படா? இவங்க எல்லாம் பட்டணத்துல சொகுசா வாழ்ந்து பழகி போனவங்கடா. போ சரியா போயிடும். ரொம்ப பசியா இருக்க, இங்க ஜூஸ் கிஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்க அம்மா. அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்சு அடியில துண்டுல வந்து போச்சு போ. ஆமா, இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். இன்னும் 1 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா, சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா, மேல 10 மணி சொல்றியா? அங்க உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான். சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும்.
ஆமாமா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிக்கிட்டு அழுறாங்களே. மடியனுங்க போ. ஐயோ மிளகா. என்னையா கதவு இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேருக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாரு. நீங்களே இறங்க இறங்க. சுறுசுறுப்பா நம்ம கூட அரைச்சு வந்துட்ட. பரவாயில்லையா, நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன்ற. எங்க போயிட்ட? எங்க ஆளை காணோம்? யோ என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் கடியாரமா அறுத்துட்டு இருக்க பாத்தியா? ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்துருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிடும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல்லெல்லாம் சிந்தி போயிடும். உங்க அப்பா ஒரு சொத்தாப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்பா சொல்லிட கூடாது. இப்ப பாரு. கூடாதியா? அழகி அழகி இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா உன் பேர் என்ன? அழகியா? என்னதானே கூப்பிட்டாங்க. இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒன்னும் புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பி போயிருக்கு. சரி சரி, இத புடி, பால கறந்துரு. இது நான் பால் கறக்குறதா? இத கறக்குறது இருக்கிறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதான் எனக்கு பாத்துட்டு இருக்கல. ஒண்ணு தனித்தனி சொல்லி தரணுமா? நான் எப்படி கறக்கணும் அப்படியே கறந்துரு. கோமாதா எங்கள் குலமாதா. ஹவுமா 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 ஹவுமா. ஐயோ 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 என்ன ஆச்சு? எந்திரி எந்திரி. ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுடுச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா?